அமேசான்ல இருந்து இந்த மந்தோட செகண்ட் ஹால் வீடியோ ட்ரையல் ஹாலா வந்து பார்க்கலாம். அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அல்டிமேட் பிராண்ட் சேல் டிராவல் எடிட் வந்து ஏப்ரல் 1st இருந்து ஏப்ரல் 6th வரைக்கும் லைவ்ல இருக்க போகுது. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அமேசிங்கான டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் ஏதாவது வேணும் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா செக் பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ காட்டியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க. லிபாஸ் பிராண்ட்ல இருந்து இந்த கிரே கலர் குர்த்தி வந்து எடுத்திருக்கேன். 3/4 ஸ்லீவோட ரவுண்ட் நெக் குர்த்தி. ஸ்லீவோட பார்டர்ல வந்து ஒரு சில்வர் லேஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் போர்ஷன்ல வந்து குட்டி குட்டி மிரர்ஸ் மாதிரி வச்சு அதை வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க. சைட் கட் இருக்க மாதிரி குர்த்தி. ஜஸ்ட் போர்ஷனோடயே ஒட்டி இந்த இடத்துல இருந்தே வந்து கட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த இடத்துல இருந்தே இது கூட வந்து ஆஃப் ஒயிட் ஷிம்மர் லெகின்ஸ் லோக்கல்ஸ் பிராண்ட்ல இருந்து அதெல்லாம் வந்து மேட்ச் பண்ணிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே மாதிரி இருக்கும். கிரேல வந்து ஒயிட் அண்ட் கோல்டன் கலர் பிரிண்டட் வந்து வர மாதிரியான குர்த்தி. இந்த குர்த்தியோட பிரைஸ் வந்து 749 ரூபாய். ட்ரெஸ்ஸிங் வந்து நம்ம எப்படி வந்து நீட்டாக பண்ணாலுமே நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுற இன்னர்ஸ் தான். இப்போ இந்த சம்மருக்கு வந்து கரெக்டான சைஸ் அண்ட் மெட்டீரியலில் இன்னர்ஸ் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியும். வெளியிலலாம் கிளம்பி போகிறப்ப ஸ்வெட் ஆகுது அப்படின்னா கூட வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஈரத்தை வந்து உறிஞ்சிக்கிற மாதிரி நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியலில் பார்த்து நம்ம வந்து இன்னர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜாக்கி பிராண்டில் தான் எப்போவுமே இன்னர்ஸ் வந்து வாங்கிட்டுருக்கேன். எவ்ரிடே ப்ரா வந்து 38C சைஸ் வந்து நான் எடுக்கிறேன். கரெக்டான சைஸ் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அதிலே சைஸ் வந்து நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ணி நம்ம வாங்குறது அப்படின்றது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நான் பேடட் ஃபுல் கவரேஜ் இருக்கக்கூடிய எவ்ரிடே ப்ரா வந்து எடுத்திருந்தேன். இதில் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து கேண்டில் லைட் பீச் அந்த கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா பிக்சரில் பார்க்குறதுக்கும் கைக்கு வந்தப்போ கொஞ்சம் டார்க் கலர் மாதிரி தான் இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடியே நம்ம 2 டைம் வந்து வாங்கியிருக்கோம். அதனால கான்ஃபிடண்ட்டாக நான் வந்து இதே சேம் பிக் பண்ணியிருக்கேன். அகைன் வந்து ஜாக்கி பிராண்ட்லேருந்து ஹை கவரேஜ் இருக்கிற மாதிரி ஒரு பேண்ட்டி செட்டு 3 பீஸ் செட்டு வந்து எடுத்திருந்தேன். ப்ரா வந்து 729 எம்ஆர்பி ப்ரைஸ்க்கே தான் எடுத்திருந்தோம். அதே மாதிரி தான் இதுவுமே 549 எம்ஆர்பி ப்ரைஸ்க்கே 3 பீஸ் செட் காம்போ வந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் பிரிண்ட்ஸ் லைட் பிரிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. பிரிண்ட் இல்லாமல் ப்ளைனாகவே இருக்கிறதுலையும் டார்க் அண்ட் லைட் கலர்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். செட் ஆஃப் 3 வாங்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்குது. அப்படின்றதுனால நான் எப்போவுமே காம்போவாகவே 3 பீஸ் செட் வந்து வாங்கிடுறது. அடுத்ததாக வந்து ரங்கீட்டா பிராண்ட்லேருந்து ஒரு ஆஃப் ஒயிட் கலர் குர்த்தி. இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாக தான் இருக்குது. இப்போ ஜாக்கி பிராண்ட் வந்து நான் காட்டியிருந்தேன் பீச் கலர் இன்னர் வந்து நான் வியர் பண்ணியிருக்கேன். அது வந்து நல்லா விசிபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னர்ஸ் வந்து வியர் பண்ணால் தான் அது வந்து சூட் ஆகும். ஆஃப் ஒயிட்டில் லைட் கோல்டன் கலர் பிரிண்ட் வந்து ஃபுல்லாக வந்துடுது. 3/4 ஸ்லீவு. காலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ்டு காலர் டைப் வந்துடுது. இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து பிங்க் கலர் த்ரெட் வச்சு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அப்படியே நம்ம போடலாம் மேட்ச் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டம் வந்து பீச் கலர் ஷிம்மர் லெகின் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபுல்லாக ஒரே மாதிரி தான். இந்த காலர் இந்த நெக் கிட்ட மட்டும்தான் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பிங்க் கலர் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்குது அப்படின்றதுனால அதுக்கு அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பீச் கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 599 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் இன்னும் ஸ்டியர் பண்ணால் மட்டும்தான் சூட் ஆகும். அடுத்து வந்து லிபாஸ் பிராண்ட்லேருந்து இந்த ப்ளூ கலர் குர்த்தி ரவுண்ட் நெக்கு 3/4 ஸ்லீவு. இந்த ஜஸ்ட் போர்ஷனில் இந்த இடத்துல மட்டும் ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து சில்வரோட ஷேட்ல இருக்குது அப்படின்றதுனால நான் இதுக்கு வந்து அப்படியே மேட்ச் பண்ணி சில்வர் கலர் ஷிம்மர் லெகின் குளோபலஸ் பிராண்ட் வந்து எடுத்தது அது வந்து வியர் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் குர்த்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிண்ட் மாதிரி வரல, த்ரெட் ஒர்க் மாதிரி தான் எம்ப்ராய்டரி மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. கோல்ட் அண்ட் சில்வர் த்ரெட் வந்து மிக்ஸ் பண்ணி வர மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இது வந்து லிபாஸ் பிராண்டில் இருந்த குர்த்தி வந்து 599 ரூபாய்க்கு. இதுக்கு வந்து மேட்ச் பண்ணி நம்ம போட்டிருக்க பாட்டம் வந்து கோகுலஸ் பிராண்ட்லேருந்து 799 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். கோகுலஸ் பிராண்ட்ல மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ப்ரைஸ்க்கே தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. இது வரைக்கும் நம்ம ரெகுலராகவே ஷிம்மர் லெகின்ஸ் தான் அதில் தான் வாங்கிட்டு இருக்கோம். இந்த பீச் கலர் மட்டும் ட்வின் பர்ட்ஸ் பிராண்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து எக்ஸல் சைஸ் எடுத்துமே கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. ஆனால் கோகுலஸ்ல எக்ஸல் எடுக்கிறேன். இது மிட் ரைஸ் லெகின்ங்கிறதுனால எனக்கு கரெக்டாக இருக்கும். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் வந்து லெகின் எடுத்திருக்கேன். இது வந்து மேலே டாப் வந்து எல்லாமே இப்போ நான் எக்ஸல் சைஸ்ல தான் எடுத்து காட்டியிருக்கேன். ரங்கீட்டா பிராண்ட்ல லிபாஸ் பிராண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸல் எடுக்கிறப்ப கரெக்டாக இருக்கு. எப்படின்னா ஒரு சில மெட்டீரியலுக்கு ஏற்ற
மாதிரி மாறும். நிமாஸ் பிராண்ட்ல வந்து எல்லே கரெக்டா இருக்கு, இருந்தாலும் எனக்கு எக்ஸல் போட்டுக்கலாம். அந்த சம்மருக்கு கொஞ்சம் லூஸா வியர் பண்றது பிடிச்சிருக்கிறதுனால நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பா பிராண்ட்ல வந்து கண்டிப்பா எக்ஸல் தான் எடுக்கணும். ஏன்னா துணி வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் வாஷ் வந்து கொஞ்சம் சுருக்கம் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. டைட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குனால நான் அது வந்து எப்பவுமே எக்ஸல் எடுத்துடுறேன். ஷிம்மர் லெகின்ஸை பொறுத்த வரைக்கும் எலாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா நல்ல லாங் லைஃப் வருது. ஒரு 1 இயர்க்கு அப்புறம் நம்ம ரெகுலர் யூஸ் வந்து போடுறப்ப மட்டும் லைட்டா எலாஸ்டிக் வந்து லூஸ் கொடுக்குது. மற்றபடி பேண்ட்ல வந்து ஏதோ வந்து டேமேஜ் ஆகுறது, நம்மளுக்கு ஸ்டிச்சிங் விட்டு போறது, அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ நான் காட்டிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.